ஹலோ வியூவர்ஸ், யாராவது உங்ககிட்ட வந்து சவுதி அரேபியா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எந்த விதமான நதியும் இல்லாத ஒரு நாடு, பாலைவனத்தால் ஒரு நாடு, குறைந்த மலை வீழ்ச்சி, வறண்ட சூழல்னு சொல்லிக்கிட்டே போவீங்க. ஆனால் யாருமே சவுதி அரேபியாவை ஒரு விவசாய நாடாக சொல்கிறதில்ல. அது எப்படிடா பச்சை புல்லு கூட வளராத ஒரு பாலைவன பூமியை போய் விவசாய நாடுன்னு சொல்கிறது என்கிற உங்களோட கேள்வி புரியுது. இப்படிப்பட்ட ஒரு பாலைவனமான பூமி எப்படி சோலைவனமாக மாறி வருதுன்றதை தெரிஞ்சுக்க நம்மளோட வீடியோவை முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியாவோட மொத்த நிலப்பரப்பு மட்டும் 2.14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரையிலே இருந்துட்டு வருது. அதாவது சவுதி அரேபியா தான் உலகத்திலேயே 14வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சவுதி அரேபியா ஒரு வெப்பமான பாலைநில பூமி. சவுதி அரேபியாவில் கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அவங்களுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையுமே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சாங்க. ஆனால் கச்சா எண்ணெய் முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுதி அரேபியாவில் இந்த உணவுப் பொருட்களை இம்போர்ட் பண்ணுறது கஷ்டமான ஒரு விடயமாக தான் இருக்க போகுது. இதை முன்கூட்டியே கணிச்ச சவுதி அரேபியா அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவங்களே உற்பத்தி செய்யறதுக்கான திட்டத்தை வகுத்தாங்க. 1960களில் சவுதி அரேபியாவோட மொத்த நிலப்பரப்பிலேயே வெறும் 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலம் மட்டுமே விவசாயம் செய்யறதுக்கு பொருத்தமாக இருந்துச்சு. அப்போது சவுதி அரேபியாவோட மொத்த நிலப்பரப்போட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 400 ஸ்கொயர் கிலோமீட்டரும் எவ்வளவு ஒரு சிறிய பகுதியாக இருந்திருக்கு. அந்த நிலப்பகுதிகளில் கூட ஈச்ச மரங்களும் இன்னும் அந்த கடினமான சூழலுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு சில மரங்களும் மட்டுமே வளர்ந்துச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு இப்போ நாங்கள் சவுதி அரேபியாவோட கச்சா எண்ணெயை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். 1937 கிட்டத்தட்ட 1440 மீட்டர் ஆழத்தில் கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் இருந்து 75 மில்லியன் கச்சா எண்ணெய் பேரல்கள் வர எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லப்பட்டுச்சு. கச்சா எண்ணெய் சவுதி அரேபியாவில் கண்டுபிடிச்சதோடவே அவங்களோட ஜிடிபி அதிகரிச்சுக்கிட்டே போய் அதுவரை ஒட்டகப்பாலையும் ஈச்சம்பழத்தையும் மட்டுமே சாப்பிட்டு வந்த அவங்க வெளிநாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய ஆரம்பித்தாங்க. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் நம்ம இந்த உணவுப் பொருட்களை இறக்குமதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது? இந்த கச்சா எண்ணெய்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கிறது சாத்தியமே இல்லை என்கிறத தூர நோக்கோட சவுதி அரேபியா விவசாயத்தில் களமிறங்குறாங்க. எண்ணெய் உற்பத்தியில இருந்து கிடைக்கிற பணத்தை பாலைவன நிலங்களில் விவசாயம் செய்யறதுக்கு தேவையான தொழில்நுட்ப முதலீடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க, தொழில்நுட்ப உதவியோட மட்டும்தான் அந்த பாலைவன பூமியில விவசாயம் செய்யறதுன்றது அவங்களுக்கு சாத்தியமானதாக இருக்குது. அதுவரையில ஈச்சப்பழங்களை மட்டும் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்த இவங்க பால் பொருட்கள், முட்டை, இறைச்சி, மீன், பழங்கள், பூக்கள்னு உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இதுவரையில இம்போர்ட் பண்ணி கொண்டிருந்த இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அப்போது சவுதி அரேபியாவோட இந்த வேலையை கண்டு நிறைய ஆய்வாளர்களே ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட பால் உற்பத்திகள்லையும் இறைச்சி உற்பத்திகள்லையும் இன்னும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை இவங்க சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பால் உற்பத்தி பொருட்களை செய்கிற அல்மராய் கம்பெனி கூட சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. அல்மராயோட நெட்வொர்க் மட்டும் இன்னைக்கு 59 பில்லியன் சவுதி ரியால் வரை இருக்குது. 1985 பால் இறைச்சி உற்பத்தி பொருட்களை நிரம்பிய நாடாக மாறிய சவுதி அரேபியா வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இன்னும் சவுதி அரேபியா மீன்பிடி கைத்தொழிலையும் ஊக்குவிச்சாங்க. அதில் கிடைக்கிற அதிகமான இறால்களையும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதோட இவங்களோட கோதுமை உற்பத்தி பற்றி சொல்லணும்னா அதுவும் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனாலேயே 1978 கோதுமை உற்பத்தியை சேமித்து விற்கிறதுக்காகவே குடோன்களையும் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் 1984 கோதுமை எக்ஸ்போர்ட்லையும் ஈடுபட்டாங்க. இவங்க ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 3.5 டன் கோதுமை உற்பத்தி செய்கிறாங்க. இன்னும் மோல்ட், பார்லி உற்பத்திகள்லையும் ஈடுபட்டு அவங்க அதுலேயும் பெரிய வளர்ச்சி கண்டாங்க. சவுதி அரேபியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக விவசாயம் வளர்ந்துக்கிட்டே போச்சு. சவுதி அரேபியாவோட விவசாயம் வளர்ந்துக்கிட்டே போனாலும் அவங்களோட தண்ணி பற்றாக்குறை மட்டும் குறையவே இல்லை. இதனாலேயே அவங்களோட விவசாய உற்பத்தியை குறிப்பிட்ட அளவு குறைக்கிறதுக்கு சவுதி அரசு தீர்மானிச்சிருந்தாங்க. அன்னைக்கு சவுதி அரேபியாவில் போக்குவரத்து தொழில்நுட்பம் எந்த துறையிலுமே எந்த குறைகளுமே இருக்கல. இதனாலேயே பழங்கள், மரக்கறி, தக்காளி, திராட்சை, தோட்டம், வெங்காயம்னு எல்லாத்தோட உற்பத்தியுமே அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. சவுதி அரேபியா வருஷத்துக்கு வறுமையில் வாடுற மக்களுக்காக வேண்டியே 5 லட்சம் டன் வரை ஈச்சப்பழம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. சவுதி அரேபியாவோட இந்த வளர்ச்சிக்கு சவுதி அரசோட சில முக்கியமான நடவடிக்கைகள் காரணமாக இருந்துட்டு வருது. அதில் முக்கியமாக வட்டி இல்லாத கடன் தொகை. விவசாயிங்க விவசாயத்துக்காக வேண்டி எடுக்கிற எந்த விதமான கடன் தொகைக்கும் வட்டி அறவிடப்படுறதில்லை. இன்னும் விவசாயிகளுக்கு இலவசமாகவே தொழில்நுட்ப வசதிகளை செஞ்சு கொடுக்கறதோட எந்த விதமான டெக்ஸும் அறவிடப்படுறதில்லை. வெளிநாட்டு ஏதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம் சவுதியில் தொழிலை தொடங்க வைக்குமா இருந்தால் எந்த விதமான டெக்ஸும் அறவிடப்படுறதும் இல்லை. இதனால தான் சவுதியோட விவசாயம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. அத்தோட இன்னைக்கு வர அரசு தலையீட்டோட விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடன் தொகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சவுதி அரேபியாவில் வெப்பமான சூழலில் வளர்கிறதுக்கு ஏற்ற வகையில் செயற்கையான முறையில் பயிர்களை உருவாக்குறதுக்கும் தரப்பரிசோதனைகளை செய்கிறதுக்கும் ஆய்வு ஊடகங்களை உருவாக்கினாங்க. இதோட இந்த வீடியோ முடிவடையுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்